ஆல்ரைட், வித்வுட் எனி டிலே அடுத்ததுக்கு போயிடலாம். எஸ். அதாவது சிலர் அழகான கவிதை படைப்புகள் கொடுப்பாங்க, சில பேர் கவிதை மாதிரி அழகான படங்கள் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இவரும். அதாவது நம்ம இப்போ தேன் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோமே, அந்த டேஸ்ட் வந்து நம்மளை விட்டு போகவே போகாது. கரெக்டா? அதே மாதிரி தான் இவரோட படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தூங்கி ஏஞ்சா கூட அந்த தாட்ஸ் வந்து நம்ம மைண்டை விட்டு போகவே போகாது. தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறவங்கள இவர் முக்கியமான ஒருத்தர் அப்படின்னு நான் பெருமையா சொல்றேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நல்ல கைத்தட்டலுடன் லெட்ஸ் வெல்கம் த சிறந்த டிரெக்டர் எஸ்.யு. அருண்குமார் சார் ஆன் ஸ்டேஜ். இருங்க சார். நல்லா இருக்கீங்களா? Hello Veltech. Good evening all. Thank you. டப்புனு ப்ரொஃபசர் மாதிரி ஹலோ வில் டேக் குட் ஈவினிங் ஆல். வாட்ஸ் தி அட்டெண்டன்ஸ் டுடே? எல்லாம் நிறைய 10 மணி ஆயிடுச்சு. விக்ரம் சார் கூப்பிடணும். ஓகே சார், இப்போ வந்து நீங்க ஆக்ஷன் அப்படின்னு சொன்னா போதும், அங்க இருந்து ஒரு ரியாக்ஷன் வரும் சார். ஓகே சார், ரெடி? 3 2 1 Action sir. மியாவ். எப்பவுமே உங்களுக்கு நக்கல் சார். சார் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். ஒரு மாதிரி இமேஜின் எனக்கு எப்பவுமே பண்ணுங்க. இந்த ஃபர்ஸ்ட் டேக் சரியா வருது. ரெண்டாவது One more sir. பாத்தீங்களா? அதெல்லாம் அங்க அரக்கன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. Okay, one more போலாம் சார். One Ready? more. Action. காதுக்கு நெத்தி பொட்டுக்கு 2 இன்ச் தான் கேப். அந்த கேப்ல கொஞ்சம் டீசரை போடுங்கப்பா. வாவ், வீரதீர சூரன் உடைய ட்ரைலர் லான்ச். சொல்லுங்க சார். டைரக்டர் தான். கொஞ்சம் ஷாக்ல அத இருக்கோம். படைச்சதே நீங்க தான் சார். நீங்க தான் ஷாக்ல சொல்லுங்க. இருக்கும், நீங்களே பேசிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் என்னோட ப்ரொடியூசர் ஷிபு சார் அண்ட் ரியா ஷிபு, தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க் யூ ஸோ மச். அப்புறம் ஜென்ரலாக எல்லாரும் பாலச்சந்தர் அண்ணனாக இருக்கட்டும், இல்லை பிரசன்னாவாக இருக்கட்டும், நான் யாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. ஐ எம் யூஸிங் யூ ஆல். இந்த மாதிரி நல்ல மனிதர்களோட வேலை பார்க்குற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் தெரியல. ஏன்னா மொத்த டீமாகவே ரொம்ப நல்ல மனுஷங்களோட வேலை பார்த்த ஃபீல் இருந்தது. ஏன்னா எனக்கு வந்து நான் தூள் வந்து மதுரையில் வந்து சிந்தாமணி தேட்டரில் பார்த்துருக்கேன். சிந்தாமணி. அப்போ வந்து போலீஸ்டெல்லாம் அடி வாங்கி உள்ளே போய் உட்காந்து பார்த்தேன். ஸோ அவரை இன்றைக்கி டைரக்ட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சதுக்கு சியான் சார், தேங்க்யூ ஸோ மச். ஐம் ஸோ கிரேட்ஃபுல். எப்படின்னா 62வது படம் நான் பண்ணுறேன். ஆனால் இன்றைக்கும் என்னப்பா பண்ணணும் அப்படின்னு கேட்பார் ஒரு ஷாட்டுக்கு முன்னாடியும். அந்த என்னப்பா கேணும் ஆக்சுவலி என்னப்பா பண்ணுன்றது ஒரு பயமுறுத்துகிற ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆகிருக்கணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் யூனோ அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா நான் ஏற்கனவே விக்ரம் சார் கூட படம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண, அது நடக்கலை. இந்த தடவை நடந்திருக்கு. லைக் கிக்கி என் கூட நாளை இயக்குனர் ஹோஸ்ட் பண்ணாங்க. அந்த அது ஒரு மாதிரி ரவுண்டு க்ளோஸ் ஆகுது சார் இந்த 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 இதில். அப்புறம் அதே சிந்தாமணி தேட்டரில் நியூ படம் பார்த்தேன். சூர்யா சார், லவ் யூ ஸோ மச். நான் தான் சொல்லிட்டே இருப்பேன் சார், ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு டே ஓப்பனிங் யாருக்கு ஹிஸ்ட்ரி, அது பெரிய விஷயம் சார். ஏன்னா நான் ஐம் எ ஃபேன். தேங்க்யூ சார். என்னை நம்பி இந்த படத்தில் என் கூட வேலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. சுராஜ் சார், ஐம் எ கிரேட் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஜிவி சார் பற்றி சொல்லணுன்னா, பொதுவாகவே நான் வந்து நிறைய இளையராஜா பாட்டு கேட்பேன். அதுக்கப்புறம் ஜிவி சாரோட பாட்டு அதிகமாக கேட்பேன். ஏன்னா அது ஒரு மாதிரி மெலடிலாம் உள்ளே போய் அப்படியே தைக்கும். நாங்கள் 2 பேரும் சொன்னாங்கல்ல, நான் பாட்டு பயங்கரமாக வாங்குவேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பாட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுவேன், அவ்வளோதான். ஒரு பாட்டு போடுவாங்க, இது நல்லா இருக்குது நல்லா இல்லை இப்படி வேணும். அதில் எனக்கு தெரிஞ்சு இந்த 3 டியூனுமே ஃபஸ்ட்டு டியூன் ஓகே, அவ்வளோதான். ஆக்சுவலி அப்புறம் படம் பார்த்துட்டு என்னால் சார் நோ வே சார், வென் வே பியாண்ட். தேங்க்யூ ஜிவி சார், தேங்க்யூ ஸோ மச். பிரசன்னா, இட்ஸ் அ கிரேட் ஹானர் ஒர்க்கிங் வித் யூ. பாலச்சந்திரனை என் கூட 12 வேலை பார்க்குறீங்க, தேங்க்யூ. ஈஸ்வர் சார், லவ் யூ சார், லவ் யூ. இவர் இல்லைன்னா என்னால் அந்த படம் பண்ணியிருக்க முடியுமானே தெரியல. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் துஷாரா, ரொம்ப 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 நன்றி துஷாரா. தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் மீ, தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் அஸ். நான் நிறைய டைம் எடுத்துக்க விரும்பலை. நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதை பற்றி டீட்டெயில்டாக பேசுவோம். பிருத்வி சார், தேங்க்யூ ஸோ மச்.
தேங்க்யூ சார். எல்லோரும் என் மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் என் நண்பன் விவேக் வந்து விவேக் நீங்கள் சொன்னது அவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்கலாம் என் மேலே இருக்கிற பாசத்தில் பேசிட்டாங்க. அதெல்லாம் மீம் போட்டு கலாய்க்காமல் அப்படியே மன்னிச்சு விட்ருங்க. தேங்க்யூ விவேக், தேங்க்யூ ஸோ மச். ஷெரீஃப் மாஸ்டர் நன்றி, தேங்க்யூ. அண்ட் ஃபீனிக்ஸ் பிரபுவுக்கு ரொம்ப நன்றி, த ஸ்டண்ட் மாஸ்டர். விக்ரம் சார், இன்னும் நிறைய படங்கள் நம்ம சேர்ந்து வேலை பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன் சார். அது ஏன்னா நான் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். எவ்ரி டைம் யூ சேலஞ்ச் மீ. கட். அவர் புகழ விக்ரம் கரெக்ட் முடிச்சிடறோம்ப்பா. அப்புறம் என்னோட ஏடிஸ் டீம் பற்றி சொல்லணும். ஏன்னா இப்போ இங்கே இந்த ஈவெண்ட் நடந்துகிட்டு இருக்க டைமில் ஒரு 4 பேர் 5 பேர் அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. அவுட் செக் பண்ணி இங்கே அனுப்பிச்சிட்ருக்காங்க. இந்த அவுட் கொண்டு நான் காரில் வரும்போது பார்த்துட்டு வந்துட்டேன். அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட எல்லா பேரையும் இப்போ மென்ஷன் பண்ண முடியாது. அதே இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். மார்ச் 27 வீர தீர சூரன் பாகம் 2 திரையரங்கில் வெளியாகுது. எல்லாரும் போய் பார்த்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எங்கள்கிட்ட சொல்லுங்கள். பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். பிடிச்சிருக்கும் சார். இன்னொரு முக்கியமான விஷயத்தை உங்கள் வாயாலே சொல்லிடுங்க சார். படத்தோடைய ஃபர்ஸ்ட் 20 minutes மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இல்லை, கொஞ்சம் முடிஞ்சால் சீக்கிரமாக வந்தீங்கன்னா பெட்டர். ஏன்னா ஃபஸ்ட் ஷாட்லேருந்து பாகம் 2ன்னு சொன்னதுனால இதில் அந்த எடுத்தோடனே கதைக்குள்ளே போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் தேட்டருக்கு வந்துடுங்க. தேங்க்யூ. கண்டிப்பா அந்த பாகம் 2 யாருமே பண்ணாத ஒரு முயற்சி நீங்க பண்ணிருக்கீங்க. ஐ திங்க் தமிழ் சினிமா, இந்திய சினிமா வரலாற்றிலே முதன்முறையா நீங்க பண்ணிருக்கீங்க. எதனால, எப்படி இந்த தாட்? அது பெருமை கிடையாது, இது நல்லா ஓடினா தான் அது பெருமை. அது நானும் விக்ரம் சார் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போது திடீர்னு இந்த கதை கேட்டு முடிச்சுட்டு டைட்டில் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் நிறைய டைட்டில் யோசிச்சிட்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போனால் சாப்பாடு பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை சாப்பிட்டுட்டு எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவர் சூப் குடிச்சிட்ருப்பார். உட்காந்து தப்பில் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வீரதீர சூரன் எப்படி சார் இருக்குது, சூப்பராக இருக்குப்பா அப்படின்னாரு. அப்போ நம்ம ஏன் இது ப்ரீக்வல் ஒன்று எடுக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது சார், அப்படி ஒன்று பண்ணலாம். அப்போ வில் கீப் இட் அஸ் பார்ட் 2 அப்படின்னாரு. ஸோ தட்ஸ் வேர் அவர் தான் அதுக்கு விதை அவர் போட்டதுன்னு நினைக்கிறேன். இந்த டைட்டில் வந்து ஹீரோக்கு பொருந்தணும்ல. வீரனும் அவரே, தீரனும் அவரே, சூரனும் அவரே, 3மே இருக்கிற ஒரு ஆள் தான். அந்த ஆளுமையை தான் நீங்கள் இயக்கியிருக்கீங்க. அதான் சொல்லிட்டேன், நான் இன்னும் அந்த பிரமிப்லேருந்து முடியல. ஏன்னா இன்னும் லாங் வே டு கோ. அவ்வளோதான். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதின ஸ்க்ரீன் பிளேக்கு ஒரு ஃப்ரேமில் வந்து நின்னும் போது எப்படின்னா இருந்துச்சு? இல்லை, எனக்கு அது ரொம்ப படப்படம் நடந்துருச்சு. எனக்கு அது அனுபவிக்க கூட டைம் இல்லை. ஏன்னா நான் பார்த்து பேசிவிட்டு ஒரு 2 நாளில் ஷூட் கிளம்பிட்டோம். ப்ரொமோஷன், அந்த ஃபஸ்ட்டு ப்ரொமோ ஷூட் பண்ண போயிட்டோம். அப்போவே எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லும் போது. அதுக்கப்புறம் ஹீ மேட் அஸ் கம்ஃபர்டபுள். நான் வேலை பார்த்த செட்டுலேயே இது வந்து ரொம்ப பிடிச்ச செட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில்லாக இருக்கும் செட். பெருசாக யாருமே எதுவுமே அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இந்த நார்மலாக அப்படியே வேலை. அதான் அவர் இருந்தாலே அது சில்ட் அவுட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸி அவுட் பண்ணிடுவார். ரொம்ப ஜாலியாக இருப்பார். அண்ட் நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க நல்ல மனிதர்களோட வேலை செஞ்சேன்னு. நீங்களுமே ஒரு நல்ல மனிதர். ஸோ ஹாப்பி. ப்ரொடியூசரில் ஆரம்பித்து கடை டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே ரொம்ப நல்ல மனிதர். நான் அன்ஃபார்ச்சுனேட்டாக என்னோட ஒவ்வொரு படத்துலையும் வேறு ஆட்கள் கூட வேலை பார்க்க, பிடிச்சவங்களோட திருப்பி வேலை பார்க்க சந்தர்ப்பம் அமையல. ஆனால் இந்த டீமை நான் லைஃப் லாங் ரீட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். மேலும் இதே டீமோட நீங்கள் நிறைய படங்கள் பண்ண போகிறீங்க. உங்களுடைய க்ரோத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ. என்னோட ஃபேமிலிக்கு நன்றி, என் ஒய்ஃப்க்கு நன்றி, என் அம்மா அப்பாவுக்கு நன்றி, என் தம்பிக்கு நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த தம்பிக்கு ஆல்வேஸ் தம்பி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். டைரக்டர் நல்ல கைதட்டல் கொடுத்தலாம். இவர் கம்மியா பேசினாலும் படம் பயங்கரமா நின்னு பேசும்.